वेदेषु पौरुषं सूक्तं धर्मशास्त्रेषु मानवम् भारते भगवद्गीता पुराणेषु च वैष्णवम्. இந்த ஸ்லோகம் எந்தெந்த நூலில் எந்தெந்த பாகம் சிறப்புடையதுன்னு சொல்ல வந்தது. வேதங்களை சலித்து பார்த்தால் புருஷ சூக்தம் தேர்ந்த பாகம். தர்மசாஸ்திரத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டது மனு தர்ம சாஸ்திரம். பாரதத்தில் பகவத்கீதை, புராணங்களுக்குள்ளே புராண ரத்தனமான ஸ்ரீ விஷ்ணு புராணம். இந்த ஒவ்வொன்றும் அந்தந்த நூலில் மிகச் சிறப்பு வாய்ந்தது. அந்த மொத்த கிரந்தத்தினுடைய நூலின் தாத்பரியம் என்னவோ அதை சொல்ல வந்தது. இப்ப நாம் அனுபவித்துக் கொண்டு வரும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் கீதையினுடைய அர்த்தத்தையே சொல்ல வந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய கீதையில் நாமசங்கீர்த்தனம் செய்வது, பகவானை தியானிப்பது, அவர் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணுவது ஆகிய மூன்றும் தன் பக்தனாலே மூன்று கரணங்களாலே செய்யத் தகுந்தவைன்னு கூறுகிறார். சததம் கீர்த்தயந்தஹ யதந்தஸ்ச திருடவ்ரதாஹ நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்யயுக்தா உபாசதே என்று கீதா வாக்கியம். அதுல ரொம்ப முக்கியமானது வாயினால் பாடுவது. பாட வேண்டும்னு கண்ணன் கூறினார். ஆனால் எப்படி எதை பாட வேண்டும்ங்கிறதை வேதவியாசர் விரித்துரைத்தார் விஷ்ணு சஹஸ்ரநாமமாக. ஆகவே பாரதத்தில் தேர்ந்த கருத்து கீதை. அதனுடைய விளக்கம், நடைமுறை விளக்கம்தான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். சஹஸ்ரநாமத்தில் ரிஷிகள் சூட்டிய எத்தனையோ திருநாமங்களை தொகுத்து கொண்டு வருகிறார் பீஷ்மர். அதுல இப்ப நாம பார்க்க வேண்டியது சில முக்கியமான திருநாமங்கள். வேதங்களுக்கே சிறந்ததாக போற்றப்படும் புருஷ சூக்தம். புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை கொண்டே ஏற்படுத்தப்பட்ட திருநாமங்கள். நாம நேத்தி கடைசியா பார்க்கும்போது அக்ரணீர் கிராமணீர் ஸ்ரீமான் நியாயோ நேதா சமீரணஹா என்கிற வரைக்கும் அனுபவிச்சிருக்கோம். இதெல்லாம் மத்ஸ்யமூர்த்தியை பத்தின திருநாமங்கள். குருர் குருதமோதாம சத்ய சத்யபராக்கிரமஹ நிமிஷோ நிமிஷ ஸ்ரக்வி வாசஸ்பதிர் உதாரதீஹி அக்ரணீர் கிராமணீர் ஸ்ரீமான் நியாயோனேதா சமீரணஹா. சமீரணஹானால் ஆச்சரியமான சேட்டிதங்களை உடையவர். மீனாக அவதரித்தார். அன்னமும் கேழலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரைன்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். பகவான் ஹம்சமாக பிறந்தார், வராகமாக பிறந்தார், அதே போல ஆச்சரியமான மத்ஸ்யமாகவும் பிறந்தார். அவர்தான் ஆதி, ஜகத்துக்கே காரணம். அவர் நாகப்பட்டினத்தில் சௌந்தரராஜ பெருமானா எழுந்தருளியிருக்கிறார் என்று திருமங்கையாழ்வார் அனுபவிச்சு பாடியிருக்கார். அப்ப மத்ஸ்யாவதாரம் வரைக்கும் பார்த்தோம். இனி தற்போது பார்க்க வேண்டிய அவதாரம் புருஷூக்தத்தில் சொல்லப்பட்ட ஆச்சரியமான திருநாமங்கள். 226வது திருநாமத்திலிருந்து 246, 47வது திருநாமம் வரை 22 திருநாமங்களாலே புருஷூக்தத்தின் அர்த்தமே சொல்லப்படுகிறது. சஹஸ்ரமூர்தா விஸ்வாத்மா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் என்று தொடங்குகிற நாமங்கள். இப்ப அதுல முதல்ல பார்க்க வேண்டியது 226வது திருநாமம் சஹஸ்ரமூர்தா. 4 திருநாமத்தை சேர்த்து உரை எழுதியிருக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். 226, 27, 28, 29 சஹஸ்ரமூர்தா, விஸ்வாத்மா, சஹஸ்ராட்சா, சஹஸ்ரபாத். இது 4 சேர்ந்து ஒன்னா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். தனித்தனி நாமங்கள் தான், ஆனா கருத்து ஒன்று.
இதிலே 3 திருநாமங்கள் ஒரு விதமான கருத்து. ஒரு நாமம் அதோட தொடர்புடைய மற்றொரு கருத்து. சஹஸ்ரமூர்தா, சஹஸ்ராட்சா, சஹஸ்ரபாத். இந்த 3லையும் எண்ணிக்கையோட வருது பாருங்க. சஹஸ்ரமூர்தான்னு சொல்லச்சே 1000 தலைகளை உடையவன். சஹஸ்ர அக்ஷகான்னு சொல்லச்சே 1000 கண்களை உடையவன். சஹஸ்ரபாத்னு சொல்லச்சே 1000 திருவடிகளை உடையவன். இந்த 3 தனித்தனியா சொல்லிட்டு குறுக்க நடுவுல வச்சிருக்கார் விஸ்வாத்மா. அப்படின்னா அனைத்துக்கும் ஆத்மாவாக இருப்பவர். விஸ்வம்னு சொன்னால் உலக அனைத்தும், பிரபஞ்சம் அனைத்தும். இது அத்தனைக்கும் தான் ஆத்மாவா இருக்கார்னால் பிரபஞ்சம் பகவானுக்கு திருமேனி, ஷரீரம், தான் அவை அத்தனைக்கும் ஆத்மாவாக இருக்கிறார். இதத்தான் ஷரீராத்ம பாவம்னு சொல்லுவார்கள். எப்படி நம்முடைய சரீரம் அதுக்கு நாம ஆத்மாவா இருக்கோமோ, இந்த சரீரத்துக்கு நாம ஒருத்தர், நாம ஆத்மாவா இருக்கோம். இத போல பிரபஞ்சத்தையே சரீரமாக கொண்டு பகவான் ஆத்மாவாக இருக்கிறார். அதுக்கு தான் விஸ்வாத்மான்னு அர்த்தம் சொல்றார். இந்த மாலுக்கு என்ன பொருள்ல வந்திருக்குன்னால், முதல்ல தலையை சொல்லி அனைத்தையும் உடலாக கொண்டு ஆத்மாவா இருக்கான்னு சொல்லி, அப்புறம் கண்களை சொல்லி, அப்புறம் கால்களை, திருவடிகளை சொல்லுகிறார். இதுல 1000ன்னு ஒரு எண்ணிக்கை சொல்லியிருந்தாலும் 1000ன்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. 12 வச்சுங்க, ஒரு பொருந்தாமை வந்துடும். சஹஸ்ரமூர்தான உடனே 1000 தலைன்னு ஆயிடுத்து. அப்படின்னா கண்கள் எத்தனைன்னு சொல்லியிருக்கணும்? தலைக்கு ஒரு கண்ணா 2 கண்களா? தலைக்கு ஒன்னா இருந்திருந்தா சஹஸ்ராட்சகா சொல்லலாம், கண்களோ 2. அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? த்விசஹஸ்ரான்னு சொல்லியிருக்கோண்டாமா? சொல்லலையே. ஆனா 1000ன்னு சொல்லியிருக்கிறதுனாலே இது கணக்கு 1000 இல்லே, 1000 அர்த்தம். எத்தனையோ ஆயிரங்கள், 1000 அல்ல, எண்ணிலடங்காதங்கிறதான் 1000ன்னு சொல்லியிருக்கார். ஏன்னா நமக்கே வழக்கம் பேசறச்சே எத்தனை பேர் வந்திருப்பா, அது எத்தனை நாற்காலி போட்டிருக்கான்னு கேட்கணும் சுவாமி. நடத்துறவாளை கேட்டா 500 நாற்காலி போட்டிருந்தேன்னு சொல்லுவா. அவ அப்படி இப்படி பார்த்து 532 நாற்காலி போட்டிருக்காள்னு வச்சுங்க. நாம உடனே எத்தனை பேர் போட்டிருந்தாலாம் 532 சொல்ல மாட்டோம். 500, 600, 700 இப்படிதான் நமக்கு பேச்சுவாக்கிலே வரும். இப்ப 4000 பாசுரங்கள்னு சொல்றோம். எந்த 1000த்திலையும் சரியா 1000 கணக்கு கிடையாது. முதல் 1000த்திலையும் சரியா 1000 இல்ல, 2வது 1000த்திலையும் துல்லியமா 1000 இல்ல, 3வது 1000த்திலையும் நேர 1000 கிடையாது. ஒரு 1000த்துல கூட குறைச்சல் இருக்கும். இப்ப திருமொழிய 1000ன்னு சொல்றோம், ஆனா பாட்டு 1084. திருவாய்மொழிய 1000ன்னு சொல்றோம், பாட்டு 1102. அப்ப 1000 தானே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஒரு கணக்கு வழக்கில் சொல்றது. கிராமத்து பக்கம்லாம் கேட்டுனா எத்தனை பேர் இங்க உற்சவத்துக்கு வந்திருப்பா? ஒரு 19 பேர் வந்திருப்பான்வா. 10, 50, 40, 30? சுவாமி ஏதோ 19ங்கிறீரேன்னா பேச்சு வாக்கில் சொல்றது இல்லையோ. நம்ம சின்ன விஷயத்த பேச்சு வாக்கில் சொல்லுவோம், சாஸ்திரம் பெரிய விஷயத்த பேச்சு வாக்கில் சொல்லுது. அதை பொறுத்த வரைக்கும் பெருமானுடைய தலைகள் எத்தனைன்னு எண்ண முடியாது இல்லையோ. அதனாலதான் சஹஸ்ரமூர்த்தா. இது அப்படியே புருஷூக்தத்தினுடைய தொடக்கம். சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் ச பூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம்னு உபனிஷத்தை ஆரம்பிக்கிறது. புருஷ சூக்தத்துக்கே ஒரு சிறப்பு. எல்லா வேதத்திலையும் புருஷ சூக்தம் உண்டு. ரிக்வேதத்தில் உண்டு, யஜுர்வேதத்தில், சாமவேதத்தில், அதர்வண வேதத்தில், சுக்ல யஜுஸில், என்னென்ன வேத சாக்கையோ அனைத்து சாக்கையிலையும் புருஷ சூக்தம் இருக்கு. நாம் அதை அடிக்கடி கேட்கறது பெருமாள் திருமஞ்சனத்தின் போது. கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறதுனா உபனிஷத்து சேவிக்கிறா, புருஷ சூக்தம் சேவிக்கிறா. எந்த பிள்ளைக்கு உபநயனான உடனே வேதாத்தியனம்னு உடனே இதுதான் முதல்ல சொல்லிக் கொடுப்பா. ஏன்னா யாருக்கா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். அதுல சொல்றது சஹஸ்ர சீருஷா புருஷா, பகவான் புருஷோத்தமன், 1000 தலைகள் கொண்டவர். அங்க சீருஷான்னு சொன்னதை தான் இங்க மூர்தான்னு சொல்லியிருக்கு, தலைன்னு அர்த்தம். அப்ப தலை பிரதான மொழியம். எண்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம்னு சொல்றோம். அப்ப பிரதானமான தலையை சொல்லிட்டார். சஹஸ்ரமூர்தா, 1000 தலைகள் உடையவர் எனில் அப்ப எத்தனை கண்கள் இருக்கணும்? 1000 கண்கள் இருக்கிறவர். சஹஸ்ராட்சா, எத்தனை கால்கள் இருக்கணும்? 1000 திருவடிகள் இருக்கிறவர். சஹஸ்ரபாத். இங்கே கண்களையும் கால்களையும் சொன்னது எதற்கென்றால் பகவானுடைய கருவிகள், உபகரணங்களை சொல்லுகிறார். கை கால் கொண்டு தானே நம்ம வியாபரிக்க முடியும். தலை இருக்கும், ஆனா தலை என்ன பண்ணும்? தலைங்கிறதுக்கு ஒரு வேலையே கிடையாது தெரியுமோ.
உடம்புலயே ரொம்ப முக்கியமான பகுதி தலை. ஆனா தலையை வச்சுன்னு ஏதாவது பண்ணாரானால், கையை வச்சுன்னு எடுத்தாரு சொல்லலாம், காலை வச்சு நடந்தாரு சொல்லலாம், கண்ணை வச்சு பார்த்தாருன்னு சொல்லலாம், தலையை வச்சு என்ன பண்ணாருன்னு சொல்லலாம்னால் அதுக்கு தான் ரொம்ப ஜாகிரதையா பெருமாள் ஒரு வழி வச்சிருக்கார். நீ காலை வச்சுட்டு நீயா பண்ணிடுவேன்னு நினைச்சுடுவே, அது மாதிரி இப்ப கண்ணை வச்சுட்டு நீயா பண்ணதான் நினைச்சுடுவே. தலைன்னு உடனே அடுத்த வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான் வரும், தலை வணங்கினார். இதை தவிர வேற வார்த்தையே கிடையாது பாருங்க. கை எடுத்தார், கால் எடுத்தார், பார்த்தார், பேசினார், எத்தவனா சொல்லலாம். இப்போ தலைன்னு சொன்னால் என்ன தலையால தூக்கினார்ங்கிறதா என்ன சொல்றது? இப்போ தலை வணங்கினார் தான் பண்ணலாம், சொல்லலாம். தலையால தாங்குறான்னு ஒண்ணு யாரா நம்மள ரொம்ப நன்னா பார்த்துட்டாள்னா தமிழ்ல சொல்லுவோம் இல்லையோ, தலையால தாங்குறான். ஆனா அது பேச்சு தானே தவிர அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா வணங்குதல்ங்கிறது பண்ண முடியுமோ இல்லையோ. தலை வணங்கினார்னா தலையை வணங்கலாம், தலையால தாங்கினார்னா கழுத்து உடைஞ்சு போடும். நல்ல பேச்சு வாக்குக்கு மட்டும்தான் அது உபயோகப்படும். அப்ப தலைக்கு ஒரே பயனால் மூர்தன்னு நமாதோக்ஷஜம், அதோக்ஷஜனான பெருமாயை வணங்குவதே தலைக்கு இருக்கிற முக்கியமான பணி. நல்ல தலைங்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை, தலையாய பிரதானமான அர்த்தம். கண்ணன் கீதாச்சாரியன் 11வது அத்தியாயத்தில் தன் விஸ்வரூபத்தை காட்டினார். பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசஹ அத சஹஸ்ரஷஹ. ஹே பார்த்த, என்னுடைய 100 ரூபங்களை பார், 1000 வடிவங்களை பார். சதசஹ அத சஹஸ்ரஷஹ, பார்னு சொன்னார், பார்க்க தொடங்கினான் அர்ஜுனன். ஆனா பார்க்கறதுக்கு அவனால முடியல, அதற்குரிய கண்ணு அவனிடத்தில் இல்லை. உடனே கண்ணனே சொல்றார், திவ்யந்ததாமிதே சக்ஷுகு, அந்த காட்சியை பார்க்கறதுக்கு உண்டான சிறப்பான கண்களை உனக்கு தரேன். திவ்யமான கண்களை, பஞ்சபூதங்களாலே ஆக்கப்படாத அப்ராகிருதமான கண்களை உனக்கு தரேன். அதை வைத்துக்கொண்டு என் உருவங்களை பார். அப்ப பார்த்தா எண்ணிறந்த ரூபங்களை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் இப்போது பீஷ்மாச்சாரியர் சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா இவரும் பார்த்தவர் தான். இப்ப சொல்றது சஹஸ்ரநாமம் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அழிஞ்ச பிற்பாடு. ஆனா விஸ்வரூபம் காட்டினது யுத்தத்தினுடைய முதல் நாள், பீஷ்ம பர்வத்தினுடைய தொடக்கத்திலேயே பகவத்கீதை வந்துடுது. அப்போதே விஸ்வரூபத்தை காட்டியாச்சு. அப்ப அர்ஜுனன் மட்டும் பார்க்கல, சஞ்சயன் பார்த்திருக்கார் வியாச பிரசாதத்தாலே, பீஷ்மர் பார்த்திருக்கார், துரோணர் பார்த்திருக்கார் பெருமை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, துரியோதனன் பார்த்திருக்கான் பயந்து திருந்திடுவனாங்கிறதுக்காக. ஆனா ஒண்ணும் பெருசா நடக்கல. பார்த்தாலும் துரியோதனன் திருந்தல. கண்ணன் எதிர்பார்த்தார், பீஷ்மாச்சாரியருக்கு தெரியும், பார்த்துட்டு அது என்ன துரியோதனா உன் பக்கத்துல என்ன நிறுத்திருக்க, அதர்மத்தின் பக்கம் நிற்க மாட்டேன், இதோ தர்ம பிரபு கண்ணன் காமிச்சுட்டார், இனிமே இருக்க மாட்டேன் இவர் ஓடி வராரான்னு பார்த்தார். வரல. கொஞ்சம் கண்ணனுக்கு வருத்தம் தான், இருந்தாலும் மகாத்மா இருக்கவர் இருந்துட்டு போறார். யார் என்ன நல்ல குணம் இருக்கோ எடுத்துன்னு விடுவர். ஆனா தான் எதிர்பார்த்த அந்த கடைசி குணம் இல்லைன்னா வரட்டும் வரட்டும்னு காத்துன்னு இருப்பார். இதுதான் பெருமானுக்கே இருக்கிற இயல்பு. இல்லைன்னா பீஷ்மரி மாதிரி தப்பு பண்ணாருன்னு உடனே அவரை தண்டனை கொடுத்துருக்கலாமோ இல்லையோ. அவர்கிட்டத்தான் சஹஸ்ரநாமம் சொல்ற பெருமையே கொடுக்கிறார் கண்ணன். அதுக்குன்னு அவர் வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு பட மாட்டேங்கிறார் பாருங்க. எதை யாரிடத்துல எங்கெங்க வைக்க முடியுமோ வச்சு விடுறார். அது இல்லைன்னா இல்லை, இந்த ஜென்மத்துல இல்லை, அடுத்த ஜென்மத்துல பீஷ்மரே மோட்சார்த்தியா வந்தாருன்னா கொடுத்துட்டு போறோம் என்று ரொம்ப நிதானம். அந்த பொறுமை என்ன ஆயிடுறது, நாம் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் சுத்திட்டு வர்றதுக்கு அதுவே காரணமாயிடுறது. அதெல்லாம் கிடையாது. இப்ப வந்தா உண்டு, வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு சொல்லுவாரோன்னா சொல்லவே மாட்டார். ஆரானும் ஆதானும் செய்க, ஆரோ எப்படியோ செய்யட்டும், வர்ற சமயத்துக்கு வரட்டும். என்ன உதாசீனா இருக்காரோ இல்லையோ, பெருமானுடைய ஔதாசீன்யம், எப்படி எதுவும் நடக்கட்டும் என்று கண்டுகொள்ளாம சனிச்சிருக்காரோ இல்லையோ. ஆனா நமக்கு வேண்டிய நல்லதெல்லாத்தையும் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் தானா வரட்டும் தானா வரட்டும்னு காத்து கொண்டிருக்கிறார். சஹஸ்ரமூர்த்தா விஸ்வாத்மா, விஸ்வத்துக்கே ஆத்மாவாக உள்ளார். வியாக்கியானம் எழுதும் ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார், சர்வதா பாணிபாதம் தத் இத்தியாதி ஞாபகாத். சர்வதா பாணிபாதம், பெருமானுடைய திருவடிகளோ அவனுடைய திருக்கைகளோ எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்குமாம். ஒரு இடத்துல இருக்கிற கைகால் இல்லை. நமக்கு ஒரு தலை, அதற்குரிய தோள்கள், அதற்குரிய கைகள், அதற்குரிய கால்கள். ஆனா அப்படி இல்லைங்கிறார். சர்வத பாணிபாதம், எல்லாவிடத்திலும் 8 திக்கிலும் நிறைந்திருக்கக்கூடிய பாணியும் பாதமும். சபூமிம் விஸ்வத்தோ விருத்வா அத்தியதிஷ்டத் தசாங்குலம், இந்த பூமியே விஸ்வத்தையே தாண்டி விட்டார், விஸ்வத்தையே தனக்கு உருவமாக கொண்டிருக்கிறார். விஸ்வரூபம் காட்டுற சேவம் அதுவே. அதே போல் திரிவிக்ரமாவதாரம் பண்ணும் போதும் தாண்டித்தான் நின்னார். உபனிஷத்தே புருஷ சூக்தமே திரிவிக்ரமனைத்தான் சொல்றது. கீழ்லோகத்தை எல்லாம் அளந்து மேல் லோகத்தை வெகு விரைவில் அலைந்து அத்தனையும் தாண்டி 10 மடங்கு உயரத்தில் போய் நிற்கிறார்னால்
எல்லாத்தையும் தனக்கு சரீரமாகத்தானே கொண்டிருக்க வேண்டும். சபூமிம் விஸ்வதோ விருத்வா ஏனைவ பூதா திஷ்டத்யந்தராத்மா ஏன சர்வமிதம் ததம். யாரொருத்தனாலே இதம் சர்வம் இவை இத்தனையும் நன்கு வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ. ஒரு ஆத்மா சரீரத்திலே வியாபித்தாக வேண்டும். இந்த சரீரம் முழுக்க ஆத்மா வியாபிச்சிருக்கணும். ஏன் தேவைன்னு பாருங்க. ஆத்மாவுக்கு தான் ஞானம் உண்டு, சரீரத்துக்கு ஞானம் கிடையாது. ஞானம் இருந்தா தான் சுக துக்கங்களை அனுபவிக்க முடியும். அறிவே இல்லாத பொருளுக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க முடியாது. நமக்கு இந்த இடத்துல சந்தனம் பூசினாலும் சில்லுன்னு நன்னா இருக்கு, நெஞ்சில சந்தனம் பூட்டினாலும் சில்லுன்னு நன்னா இருக்கு, இங்க வெட்டுப்பட்டுட்டாலும் வலிக்கிறது, இங்க குட்டுப்பட்டுட்டாலும் வலிக்கிறது. அப்ப எல்லா இடத்துலயும் அறிவு இருந்தாகணும். சரீரத்துக்கோ அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அறிவு உண்டு. அப்ப ஆத்மா உடல் முழுக்க இருந்தாகணும் இல்லையோ? இருந்தா தானே அவரால் சுக துக்கத்தை அனுபவிக்க முடியும். ஆமா, இருப்பரேனால் ஆத்மா நுண்ணியவர். அவர் உடம்பளவுக்கு பெருசா இருக்கிறவர்லாம் இல்லை, ரொம்ப சூக்ஷ்மஸ்வரூபன் ஆத்மா. அணு அணுன்னு சொல்றோம் இல்லையோ, அவ்வளவு சின்னதா இருக்கிறவர் உடல் முழுக்க எப்படி வியாபிப்பார்? அவர் இருக்கிறதோ ஹிருதய கமலத்துக்குள்ள ஒரு மூலையில. அப்ப சரீரம் முழுக்க எங்க தட்டினாலும் வலிக்கிறது, எங்க வெட்டினாலும் வலிக்கிறது. ஒன்னும் ஆத்மா உடம்பு முழுக்க இருக்கணும், இல்ல உடம்புல ஆத்மா இருக்கிற இடத்துல மட்டும் வலிக்கணும். ரெண்டுல எதை ஒத்துக்கலாம்? இப்ப ரெண்டுமே நடக்கிறதோ இல்ல. இப்ப ஆத்மா ஒரு இடத்துல தான் இருக்காருங்கிறது உண்மை, எங்க வெட்டினாலும் வலிக்கிறதுங்கிறது உண்மை. ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கே, அதுக்கு தர்மபூத ஞானம்னு பேர். அதைத்தான் புத்தின்னு சொல்றோம். ஆத்மா எவ்வளவு சின்னவரா இருந்தாலும் அவருடைய தர்மபூத ஞானம் சரீரம் முழுக்க வியாபிக்கும். அது உடம்பு முழுக்க இருக்கும். விளக்கேற்றி ஒரு இடத்துல வச்சா விளக்கு அங்க மட்டும்தான் இருக்கும், ஆனா ஒளி எல்லா இடத்துலயும் பரவுமோ இல்லையோ? அத போல ஆத்மா ஓரிடத்தில் இருந்தாலும் அவருடைய ஞானம் சரீரம் முழுக்க பரவிருக்கும். ஞானத்தினாலதானே சுக துக்க அனுபவம்னு பார்த்தோம். அப்ப எல்லா இடத்துலயும் ஞானம் இருக்குன்னா எங்க தொட்டாலும் வலிக்கும், எங்க தொட்டாலும் எது பண்ணாலும் வலிக்க போறது இல்லையோ? அப்ப நன்மையோ தீமையோ ஆத்மாவால் தான் நான் சுகத்தை, ஆத்ம ஞானம் இருக்கவே தான் சுகானுபவம், ஆத்ம ஞானம் இருக்கவே தான் துக்கத்தின் அனுபவம். அதுல அப்ப ஆத்மா ஓரிடத்தில் இருந்தாலும் அவருடைய ஞானம் சரீரம் முழுக்க வியாபிக்கிறதோ இல்லையோ? அதே போல இன்னொன்னு வச்சு பார்ப்போம். பிரம்மம் ஒரு இடத்துல இருப்பார், அவருடைய ஞானம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குமா? இப்ப விஸ்வத்துக்கே ஆத்மாவா இருக்காருனால் விஸ்வம் ரொம்ப பெருசு, பரமாத்மா சின்னவர். நம்ம பார்த்த பெருமாள் 8 அடி 16 அடி 24 அடி 36 அடி வச்சுங்களேன். எவ்வளவு பெரிய பெருமாள் நம்மால சேவிச்சுட்டு போறோம். இப்போ அவ்வளவு பெரியவர்னு வச்சுனுட்டால் அப்ப 36 அடிக்கு பெருமாள் இருப்பார். பல ஊர்ல 3.5 அடிக்கு தான் இருக்கார், ரொம்ப சின்ன பெருமாளா கூட இருக்கார். நம்ம வீட்டுல 1/2 அடி கூட இல்லை, அதை விட சின்னவரா இருக்கார். அப்ப இந்த சின்னவருடைய ஞானம் பிரபஞ்சம் முழுக்க வியாபிக்கிறது, விஸ்வத்தின் முழுக்க வியாபிச்சிருக்குன்னு சொல்லணுமானால் அல்ல. ஆத்மாவை போல இல்லை. ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் அணு, ஆனா ஆத்மாவனுடைய ஞானம் எல்லா இடத்திலும் வியாபிக்கும். பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமே விபு. பிரம்மம் ஒரு இடத்துல இருந்துட்டு மற்ற இடத்துல ஞானத்தால வியாபிக்க மாட்டார், பிரம்மமே அனைத்து இடத்திலும் வியாபிப்பார். அப்படின்னு இத்தனை பெரிய பிரபஞ்சம் இருக்குன்னால் தானே முழுக்க வியாபிக்கிறாருங்கிறதுனாலதான் விபுங்கிறோம். அணுன்னு சொன்னா சிறியவர், விபுன்னு சொன்னா எங்கும் வியாபித்திருப்பவர். அப்ப எப்படி ஒரு ஜீவன் ஒரு சரீரத்துக்குள்ளே வியாபிக்கிறாரோ, தான் வியாபிக்க முடியல, அறிவால் வியாபிக்கிறாரோ, அதே போல பிரம்மம் அனைத்து பதார்த்தத்துக்குள்ளும் தானே வியாபிக்கிறார். ஞானத்தால் வியாபிக்கிறார் இல்ல, ஞானத்தாலேன்னு சொல்லிட்டு அப்ப அவர் ஒரு இடத்துல இருக்காருன்னு ஆயிடும். அப்படி இல்ல, அனைத்து இடத்திலும் தானே வியாபித்திருக்கிறார். அப்ப விஸ்வத்துக்கே ஆத்மாவாக உள்ளார். விஸ்வம் அனைத்தும், அது அத்தனைக்கும் தான் ஆத்மான அந்தராத்மான்னு அர்த்தம். அதைத்தான் இங்க சொல்லும் போது ஏன சர்வமிதம் புரோதம் என்றும் அகமாத்மா குடாகேஷ. ஹே குடாகேஷ அர்ஜுன, அகமாத்மா குடாகேஷ சர்வபூஷாசய ஸ்திதா. அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நான் இருக்கிறேன். மொத்தம் எங்கிட்ட கோக்கப்பட்டிருக்கு. ஒரு நூலில் பல மணிகளை கோத்தால் எப்படி இருக்குமோ அத போல இந்த பிரபஞ்சம் அத்தனை எங்கிட்ட கோக்கப்பட்டிருக்கு. சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாயிவ மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாயிவ. என்னிடத்தில் நூல் போன்ற என்னிடத்தே இவர் ஒரு மணி, அவர் ஒரு புஷ்பம், அவர் ஒரு மணி, அவர் ஒரு கோமேதகம், அவர் ஒரு முத்து, அவர் ஒரு பவழம், இப்படி மொத்த ஆத்மாக்களும் பிரபஞ்சம் முழுக்க எங்கிட்ட கோக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நூல் ஆதாரமா, கோக்கப்பட்ட மணி ஆதாரமா? நூல் தானே ஆதாரம். அப்ப பிரம்மம் ஆதாரம். ஆனா பார்த்தீங்கன்னா நூலே கண்ணுக்கு தெரியாது. புஷ்பம் வாங்கிட்டு வந்துட்டோம், இதோ போட்டிருக்கா, எல்லாருக்கும் இப்ப நார் கண்ட தெரியுது தானே, பூ தானே கண்ட தெரியாது. உடனே ஒருத்தர் சொன்னார்,
கண்ணில் தெரிகிற பூ தான் ஆதாரம், கண்ணுல தெரியாத இருக்கிற நார் தான் தாங்கப்படுகிறது. நார் உண்மையா எப்ப தெரிஞ்சுக்கணும்? நாரை உருவினா தெரியும். அப்ப பல மொத்தமே விழுந்துருமோ இல்லையப்போ? அப்ப தெரிஞ்சு போயிடும் எது ஆதாரம் எது ஆதேயம்னு. கண்ணில் பட்டதுங்கிறதுக்காக நார் கண்டிப்பா ஆதேயமா இருந்துராது, புஷ்பம் ஆதாரமா இருந்துராது. ஒரே நாரில் பல பூக்கள் கோக்கப்பட்டிருக்கும், நார் தான் ஆதாரமா இருக்கும், நாரானா கண்ணிலேயே படாது. அதே போலத்தான் பிரம்மம் பாருங்க, ஒரு பிரம்மத்திடத்தே எல்லாம் கோக்கப்பட்டிருக்கும், பிரம்மம் கண்ணுக்கு தெரியாது, பிரபஞ்சம் தான் கண்ணுக்கு தெரியும், ஆனா பிரம்மம் தான் ஆதாரமா இருக்கும். இதத்தான் மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாயிவ என்று கண்ணன் சாதிச்சிருக்கார். ஆகவே சஹஸ்ரமூர்த்தா விஸ்வாத்மா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத். ஞான கர்மங்களுக்கு உபகரணங்கள் தான் ரெண்டும். சஹஸ்ரமூர்தான் ஒன்னு சொல்லியிருக்கார், அக்ஷஹா பாத். பாத அக்ஷ ரெண்டு சொன்னாரோ இல்லையோ, அதுல கண்ணுங்கிறது ஞானேந்திரியத்துல சேர்ந்தது, காலுங்கிறது கர்மேந்திரியத்துல சேர்ந்தது. 5 10 இந்திரியங்களாச்சே. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இதெல்லாம் ஞானேந்திரியம். வாக்கு பாணி பாத பாயு உபஸ்தம் இதெல்லாம் கர்மேந்திரியம். இப்ப கர்மேந்திரியத்துக்கு ஒரு பிரதிநிதி எடுத்துட்டார் பாதம் நுட்டு, ஞானேந்திரியத்துக்கு ஒரு பிரதிநிதி எடுத்துட்டார் அக்ஷ கண்ணு நுட்டு. அப்ப நம்முடைய ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை கொண்டு என்ன செய்வோமோ அதை அவர் சங்கல்பத்தாலேயே பண்ணிடுறார். ஆயிரமான கண்கள், ஆயிரமான திருவடிகள், ஆயிரமாகிற திருமுடிகள், தோள்கள் ஆயிரத்தாய், துணமலர் கண்கள் ஆயிரத்தாய், தாள்கள் ஆயிரத்தாய், பேர்கள் ஆயிரத்தாய், தமியனேன் பெரியவப்பனேன் ஆழ்வார் பாசுரம். பெரிய வப்பன் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் பாட்டுல உண்டான இந்த பாட்டுல இருக்கு, ஒண்ணுன்னா பாத்துக்கோ. பெரியவப்பனை பிரமனப்பன உருத்திரன் அப்பனை உலகுக்கோர் தனியப்பனை. பெரியவப்பன் பிரமனப்பன் உருத்திரன் அப்பன், அனைவருக்கும் படைப்பு கடவுளான பகவானை புருஷூக்தம் புருஷோத்தமன் கொண்டாடி அவர் தான் ஆயிரமான தலைகளுடையவர், 1000 திருநாமங்களுடையவர், 1000 கைகளுடையவர். அவருடைய திருவாயிலிருந்து தான் பிராமணர்கள் உருவாகிறார்கள், அவருடைய திருத்தோள்களிலிருந்து தான் க்ஷத்திரியர்கள் பிறக்கிறார்கள், அவருடைய திருத்தொடையிலிருந்து தான் வைஷ்யர்கள் உற்பத்தி ஆகிறார்கள், அவருடைய திருவடிகளிலிருந்து தான் சூத்திரர்கள் பிறக்கிறார்கள் என்று 4 சொல்லி பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூ ராஜன்ய கிருதா ஊரு ததஸ்ய யத்வைஷ்யா பத்யாகம் சூத்ரோ அஜாயத. இதுல ஒத்தருக்கொத்தர் உயர்வு தாழ்வு சொல்றதுக்கு இடமே இல்லையே. இருக்கிறதுலயே பெருமானுடைய திருமேனி பாகத்துல எது சிறந்தது? திருவடி தானே. அந்த திருவடியிலேருந்து தோன்றிருக்காருன்னா எப்படி குறைச்சு சொல்ல முடியும், கூட்டி சொல்ல முடியும்? எல்லாருமே சமமானவாதான். இத்தனைக்கும் சரணாகத்தாள் எல்லாரும் பிடிச்சுக்கிறதே திருவடியைத்தான். நான் பெருமானுடைய தோளை பிடிச்சுன்னு சரணாதி பண்ணேன்னு ஆறான்னு சொல்லியிருக்காளா? பண்ண முடியாது. அவர் திருவடியை பிடிக்கிறதுக்கே யோக்கியதை இல்லை, இனிமே தோள்களையும் கண்களையும் நம்மால பற்ற முடியுமோ? அவருடைய திருமேனியிலிருந்து தான் நாம் அனைவரும் தோன்றிருக்கோம். விஸ்வத்துக்கே பகவான் ஆத்மாவாக இருக்கிறான் என்பதோட இந்த 4 திருநாமங்கள் முற்று பெற்றன. சஹஸ்ரமூர்த்தா விஸ்வாத்மா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத். 229வது திருநாமம் முற்று பெற்றது. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் புருஷ சூக்தம் சொல்லி வரும் திருநாமங்களை பீஷ்மாச்சாரியர் வரிசைப்படுத்தி கோர்த்து கொண்டு வருகிறார். அதுல இப்ப நாம பார்க்க வேண்டியது 230வது திருநாமம் ஆவர்த்தனஹா. கீழ சஹஸ்ரமூர்த்தா விஸ்வாத்மா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத். ஆவர்த்தனோ நிவத்தாத்மா சம்வృత சம்பிரமர்தனஹ அஹத் சம்பத்சரோ வன்னிஹி அனிலோ தரணீதரஹான்னு அடுத்த ஸ்லோகம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோக கணக்கில் 25வது ஸ்லோகத்தில் உள்ளோம். திருநாம கணக்கில் 230வது திருநாமத்தில் இருக்கும். ஆவர்த்தனஹா. ஆவர்த்தனம், ஆவர்த்தனம்னாலே சுற்றி சுழன்று வருதல். இந்த சம்சாரத்தை சுழற்றி விடுபவர் ஆவர்த்தகர். ஆவர்த்தனஹா சுத்தி விட்டுடுறவர், சுழற்றி விட்டுடுறவர். நம்ம சாதாரண தமிழ்ல பேசச்சே, சாமி நான் ஏதாவது சந்தேகம் கேட்கறச்சே இந்த மாதிரி என்ன சுழட்டி விட்டுடாதீங்க, இப்படின்னா ஒண்ணும் புரியாத அடிச்சுடுறதுன்னு அர்த்தம். அத போல பெருமாள் எங்கேயான சுழட்டி விட்டுட போறாருன்னா அந்த சுழல் இல்ல. இது சம்சார சக்கரம்ங்கிறத நன்கு சுழட்டி விட்டாகணும். ஒரு யந்திரம் நன்னா வேலை செஞ்சாத்தானே பொருளை உற்பத்தி பண்ண முடியும். யந்திரத்துல 2-3 பல்லு சக்கரம் வச்சிருப்பா. அதுல நாம அப்படி கம்பியை பிடிச்சு ஒரு சக்கரத்தை சுத்தினோன்னு வச்சுக்கோ, அதுல சிக்கின்னு இருக்கிற அடுத்த சக்கரம் சுத்தும், அதுல சிக்கின்னு இருக்கிற அடுத்த சக்கரம் சுத்தும். அதெல்லாம் சேர்ந்து சுத்தினாத்தான் ஒரு யந்திரம்ங்கிறது ஓடும். அத போல இந்த ஜகத்து பிரபஞ்சம்ங்கிற யந்திரம், அந்த யந்திரத்தை செறிவர சுத்தி விட்டாகணும். ஆவர்த்தனஹா அந்த சுழற்சிய சரியா பண்றவர். இத்தனை ஆவர்த்தி சொல்லுங்கன்னு சஹஸ்ரநாம பாராயணம் பண்றேன்,
எத்தனை தரம் பண்றதா இருக்கு? ஒரு 48 ஆவர்த்தி சொல்றதா இருக்கும். ஆவர்த்தின்னா சுத்தி சுத்தி சொல்லுதுன்னு அர்த்தம் இல்லையோ. சொல்லி முடிச்சாச்சு. விஸ்வம் விஷ்ணு வழக்காரகான்னு ஆரம்பித்தோம், சர்வ பிரகரணாயுதான் முடிச்சிட்டோம். விஸ்வம் விஷ்ணு வழக்காகன்னு ஆரம்பித்தோம், சர்வ பிரகரணாயுதான் முடிச்சிட்டோம்னால் அப்ப சுழற்சி சுத்தி சுத்தி வருதே. அத போல ஜகத்துக்கும் படைத்தல், காத்தல், அழித்தல், மீண்டும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ன சுத்தி சுத்தி வருதோ இல்லையோ, அந்த சுத்தி விடுபவர் தான் பிரம்மம் நீங்க சொல்றார். சம்சார கட்டி யந்திர பரிவர்த்தனாத். சம்சாரம்ங்கிறது ஒரு கடிகார யந்திரமா. சம்சாரம்ங்கிற கட்டி யந்திரத்தை பரிவர்த்தனாத், அதை நன்கு சுத்தி சுழற்சி விடுகிறபடியாலே சுழற்சி விடுபவன் சொல்றார். பரிவர்த்தனாத் மேல் அதுக்கு பிரமாண உதாகரிக்கிறார். தேனேதம் பிராமியதே பிரம்ம சக்கரம் என்றும் பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடேன மாயையா. காலசக்கரத்தாய்னு நம்மாழ்வார் சொன்னார். பெருமான் கையில சக்கரம் பிடிச்சிருக்காரோ இல்லையோ, அந்த சக்கரம் சுத்தின்றே இருக்கு. அந்த சுற்றல் வேற ஒண்ணும் இல்லையா, காலத்தை சுத்தி விடுறதுங்கிறார். அதனாலதான் பாசுரத்துல கூப்பிடச்சேவே காலசக்கரத்தாய் அருளாய்னு திருவரங்கநாதனிடத்துல நம்மாழ்வார் 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில பிரார்த்திக்கிறார். காலச்சக்கரம் ஜெகத் சக்கரம். நாம சுத்தின் இருக்கிறது கர்ம சக்கரம். கர்மம்ங்கிற சக்கரத்தினால நம்ம சுத்தின் இருக்க முடியும். கண்ணன் கீதையில சொல்லச்சே ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடேன மாயையா. ஏற்கனவே உங்கள்கிட்ட பிரார்த்திச்சிருக்கேன். யாரு இப்ப முதல்ல சனாதன தர்மம் படிக்கணும், அது என்ன படிக்கணும் ஆரம்பிக்கணும்னு தெரியாதனால நான் படிக்கல சுவாமின்வா. அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம். தாராளமா என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுதான் இருக்கு, இப்போ ஆரம்பிக்கல. அதை வேணா ஒத்துக்கலாமே தவிர என்ன படிக்கணும்னு தெரியல, நான் கீதா தான் படிக்கணும், சந்தேகமே வேண்டாம். ஆரம்பத்துல ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு படிக்க உட்காரணுமா, கீதா சாஸ்திரம் புஸ்தகத்தை வச்சுன்னு உட்காரணும். எடுத்தெடுப்புல புரியாது என்னால். ரொம்ப சுலபமான விஷயமா அதுலதான் இருக்கு, ரொம்ப கஷ்டமான விஷயமா அதுலதான் இருக்கு. 10 வயசு பிள்ளை படிக்க ஆரம்பிக்கிறது அதைத்தான். 82 வயசுக்காரர் படித்து கொண்டே பரமதிக்க வேண்டதும் அதைத்தான். இதுக்கு அதுதான். 8 இருந்து 80 வயசு வரைக்கும் ஒரே நூல். சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரைக்கோனாய் நின்ன மாயன் அன்னோதிய வாக்கதனர் கல்லார் உலகத்தில் ஏதிலராம் மெஞ்ஞானமில். திருமணிச்சாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாடினார். என்ன புஸ்தகம் படிச்சுட்டு கீதையை படிக்காத விட்டியானா நீ எதுவும் படிக்காததுக்கு சமம்ட்டார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான நூல், அனைத்துக்கும் ஆதாரம். அதுல இந்த ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கார். ஈஸ்வரஹா சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி. அர்ஜுன, ஈஸ்வரனாகிற நான் உன் ஹிருதய பிரதேசத்துல உட்காண்டிருக்கேன். ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி. உட்காண்டு என்ன பண்றேன்? பிராமயன் சர்வபூதானி, எல்லா ஜீவராசிகளையும் சுத்தி விடுறேன். கொல்லம்பற்றையில போனா சுத்தி விடுறதுக்கு ஒரு சக்கரம் வச்சிருப்பா, அதுக்குள்ள இரும்ப வச்சு சுட்டு சம்மட்டியால் அடிக்கிறானோ இல்லையோ, அத போல இது சுத்தி விடணும். சரீரம் தான் இப்ப பட்டறை, கீழே வச்சிருக்கிற சக்கரம். அந்த சரீரம்ங்கிற சக்கரத்துல ஆத்மான இரும்பு துண்டை வச்சாச்சு. இப்போ அது சுத்தி சுத்தி வர ஆரம்பிக்கிறது. வெவ்வேறு பிறவி, வெவ்வேறு இறப்பு. அதுக்கு சம்மட்டி அடி வேணுமேன்னா கர்ம அனுபவம், வெவ்வேறு கர்மத்தை அனுபவிக்கிறது இல்லையோ, மாத்தி மாத்தி சுக துக்க அனுபவம். அது சம்மட்டி விடுறா போலே. எப்பவான்னு ஒரு நிமிஷம் அந்த இரும்புக்கு தோணும், நான் எதுக்கு இந்த சக்கரத்துல உட்காந்து இந்த சம்மட்டி அடி வாங்குறேன், வெளியில போயிட்டா சம்மட்டி அடிக்காதோ இல்லையோன்னு தோணணும். தோண மாட்டேங்கிறதே. தோண சமயம் அது இரும்பாச்சேன்னா அப்ப நமக்கு தோணணும் இல்லையோ. இரும்புக்கு ஞானம் கிடையாது, தோணல. நமக்கு ஞானம் இருக்கேன்னா இல்ல, நானும் இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறையறை உருகும் வண்ணம் சுரும்பமர் சோழ சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலையில பாடியிருக்கார். நானும் ஏன் தெரியுமா புரிஞ்சுக்கல, இரும்பு போல் வலிய நெஞ்சம், என் நெஞ்சமும் இரும்பாட்டம் வறண்டு படுத்து, அதனாலதான் இந்த ஞானமே இல்லாது போயிட்டேன். அப்ப பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடேன மாயையா, என்னுடைய மாயா சக்தியாலே யந்திரமாகிற சரீரத்தில் பாபத்துக்கு தகுந்தா போலே ஆத்மாவை ஏற்றி இரும்பு துண்டாட்டம் வச்சு அதை நன்னா சுத்தின்னு இருக்கேன். இந்த சுத்தல்ல இருந்து அது வெளியில வரணும்னு அவனுக்கு தான் ஆசை வரணும். வந்ததுன்னா பக்தி பண்ணுகிறான், பிரபத்தி பண்ணுகிறான், மோட்சத்தை அடைகிறான். ஆக ஆவர்த்தனா, சம்சாரத்தை சுழற்சி விடுபவர். 230வது திருநாமம் முற்று பெற்றது ஆவர்த்தனா. 231வது திருநாமம் நிவிருத்தாத்மா, ரொம்ப நிவிருத்தி அடைந்தவர். எதுலேருந்து நிவிருத்தி அடைந்து எங்க வசந்துட்டார்னு சொல்றார். நிவிருத்தர் விலகினவர். விலகினவர்னால் வராமலே விலகியுள்ளான், தாண்டி விலகியுள்ளான். 2 சேலாம் இல்லையோ. ஆரோத்தரோட நம்ம போட்டி போட்டாகணும்னு வச்சுங்க. போட்டியிலிருந்து விலகி விட்டார், ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது அப்பப்ப சொல்லுவாள் இல்லையோ. எதுக்காக விலகி இருக்காருன்னா 2 விஷயத்துல விலகலாம். ஆகாய விமானம் மேல பறக்கிறதே, அப்ப எதிர்த்த மாதிரி விமானம் வந்தா என்ன பண்ணுவா? அங்கங்க போறோம்,
போகரிச்சே வந்ததுன்னா இருங்க 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 அவசரப்படாதீங்க நின்றுட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? மேல பறந்துட்டு இருக்கோ இல்லையோ. அப்ப என்ன செய்யலாம்னா, ஒன்னும் இது கீழே போகணும், இல்ல அது மேல போகணும், இது மேல போகணும், அது கீழே போகணும். அப்ப என்ன செய்யலாம்னா, ஒன்னும் இது கீழே போகணும், இல்ல அது மேல போகணும். ஒண்ணு ரொம்ப அடர்த்தியான மேக கூட்டம் வந்தாலே அவ்வளவுதான் பண்ணுவா. ஒன்னும் மேக கூட்டத்துக்கு கீழே போயிடணும், இல்ல மேக கூட்டத்துக்கு மேல போகணும். உள்ள போனோம்னா தட தட தடன்னு ஆரம்பிக்கும். இல்லாததை தவிர்க்கிறதுக்கு வழி என்ன? மேல போயிடலாம், கீழே போயிடலாம். பார்த்தா என்ன தோணும்? ஓ, பயந்து கீழே போயிட்டார் போல் இருக்கு. இல்ல இல்ல, தாண்டறதுக்காக கீழே போயிட்டார். பயந்துட்டே கீழே போல. ஒரு தீயவர் இருக்கார், துஷ்டன். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லியிருக்கோம். அவர் கண்டு பயந்தானே. இப்ப எதுக்கு சுவாமி இவரோட? அவர் வந்தா இப்ப உட்காந்து பேச ஆரம்பிப்பார். தேவையில்லாத அரை மணி நாள் போகும். இப்போ நமக்கு நல்ல சத்சங்கமே கிடைக்காது, வேண்டாம் விட்டுடுன்னுட்டு அவர் இப்படி வராருன்னா நம்ம அடுத்த தெரு வழியா அப்படி போயிடணும். ஓ, பயந்துட்டு போயிட்டாருன்னா இல்ல இல்ல, நிவிருத்தி அடைஞ்சு போயிட்டார். நிவிருத்தி அடைஞ்சு போயிட்டார்னா தாண்டி விட்டார்னு அர்த்தம். அத போல பகவான் இங்க நிவிருத்தாத்மானால் விலகியவர். விலகியவர்னா பிரபஞ்சத்தை தாண்டி வைகுந்தத்துக்கு சென்று விலகிவிட்டவர். அப்ப மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காரோ இல்லையோ. ஆகவே இங்க சொல்லச்சே ததா சம்சார மகாவிபூதேஹே திரிபாத் விபூதிகத்வேன நிவிருத்தம் உத்கதம் ஸ்வரூபம். நிவிருத்த ஆத்மா, நிவிருத்தம் உத்கதம், இதிலிருந்து விலகினவர். உத்கதர், மிக உயர்ந்த இடத்துக்கு போயிட்டவர். எதிலிருந்து விலகி எந்த உயர்ந்த இடத்துக்கு போயிட்டார்? சம்சாரம்ங்கிற பிரபஞ்சத்திலேருந்து விலகிவிட்டார். தாண்டி பரமேஷ்டின்னு சொல்லப்படுற வைகுந்தத்திலே இருக்கிறார். பல்லாண்டென்னு பவித்திரனை, பரமேட்டியை, சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை, வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல்னு பெரியாழ்வார் பாசுரம். அதுல பரமேஷ்டிங்கிற சப்தம் வருது பாருங்க. பரமேஷ்டினா வைகுந்தத்தில் இருக்கிறவர்னு அர்த்தம். பவித்திரன், ரொம்ப சுத்தமானவர். பல்லாண்டென்னு பவித்திரனை, பரமேஷ்டியை, அந்த லோகத்தில் இருக்கிறதான் இந்த திருநாம சொல்றது. சம்சார மகாவிபூதேகே, சம்சாரம் என்னும் இந்த பெரிய விபூதியிலிருந்து, திரிபாத் விபூதி, சம்சாரத்தை போல 3 மடங்கு பெருசா இருக்கிறது நித்திய விபூதியான வைகுந்தம். அந்த 3 மடங்கு பெரியதிலே இருக்கிறபடியால் நிவிருத்தம் உத்கதம் ஸ்வரூபம், மிகச்சிறந்த ஸ்வரூபத்தை உடையவர், உயர்ந்த ஸ்வரூபத்தை உடையவர். அதைத்தான் நிவிருத்தாத்மான்னு சொல்றார். திரிபாதூர்த்வ உதைத் புருஷா. இத சாஸ்திர உபனிஷத்து புருஷ சூக்தம் சொல்றது. திரிபாத் ஊர்த்வ உதைத் புருஷா, ஏகபாத். திருபாத், பாதன கால்னு அர்த்தம். ஏகபாதம்னு சொன்னா ஒரு கால். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமண்டலம் முழுக்க பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் 7-14 லோகம் மொத்தம் சேர்ந்தா ஒரு அண்டகட்டாகம்னு பேர். இத போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. அண்டானாந்து சஹஸ்ராணாம் சஹஸ்ராண்யயுதானிச்ச கோட்டி கோட்டி சதானிச்சன்னு விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி சொல்றார். கோடிக்கணக்கான அண்டங்களாம். அப்படியே மிதந்துட்டே இருக்கும்போது, மிதந்துன்னா நம்ம பாக்குற மாதிரி கூழாங்கல் இல்ல, கூழாங்கல்லு மிதந்துட்டு இருக்க மாதிரி 14 லோகங்கள் கொண்ட அண்டம். அதுக்கு மேல இருக்கிற சப்த ஆவரணங்கள், இது இத்தனையும் சேர்த்து 1/4 பங்கு. ஒரு அண்டத்தினுடைய அளவு என்ன தெரியுமோ? கீழே இருக்கிற பாத்தாளத்தில இருந்து மேல இருக்கிற சத்தியலோகம் வரைக்கும் பார்த்தோம்னால் 50 கோடி விஸ்தீர்ணை, 50 கோடி யோஜனை. ஒரு யோஜனை 10 மைல் அப்படின்னா நீங்க தான் பெருக்கி பார்த்துக்கணும். இப்போ 50 கோடி யோஜனைன்னா 500 கோடி மைல். அது ஒரு அண்டம். அத போல 100,000 கோடி 10,000 கோடி அண்டம். இது இத்தனையும் சேர்த்து மேல இருக்கிற சப்த ஆவரணங்கள் சேர்த்தா 1/4 பங்கு. இதுக்கு தான் ஏகபாதம்னு சொல்றார். பாதோஸ்ய விஸ்வாபூதானி திருபாதஸ்ய அமிர்தம் திவி. இத போல 3 மடங்கு பெருசது அமிர்தமயமான வைகுந்த லோகம். இது சம்சார லோகம், அது அமிர்தமான வைகுந்தம். அந்த 3 மடங்கு பெருசான லோகத்தில் இருக்காரோ இல்லையோ, அந்த உயர்த்தி அடைஞ்சுட்டதுனாலதான் நிவிருத்தாத்மா. இதுல இருந்து நிவிருத்தி அடைஞ்சு அங்க போயிட்டாருன்னு அர்த்தம் இல்ல. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல பகவான் இல்ல, அங்க மட்டும்தான் இருக்காருன்னு ஆயிடும். அப்ப இத்தனை நாளி பார்த்தா விஸ்வாத்மா தப்பாப்படும். எல்லாத்துக்குள்ளும் அவர் இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான வித்தியாசம். சனாதன தர்மத்துல நாம ஒத்துண்டு இருக்கிறது, இந்த ஜகத்துக்குள் பிரபஞ்சத்துக்குள் பிரம்மம் இருக்கிறார், அணு அணுவாக இருக்கிறார். ஏன்னா மற்ற மதங்கள், பிரபலமான 2 மதங்கள் இருக்கும் இல்லையோ, உலகளாவிய அளவுல இன்னைக்கு பார்த்தோம்னா 3 முக்கியமான மதங்கள். அதுல சனாதன தர்மம் ஒத்துக்கிறது பிரபஞ்சத்துக்குள் பிரம்மம் இருக்கிறார். ஆனா மற்ற மதத்துல முக்கியமான மதம் சொல்றது பிரபஞ்சத்துக்கு வெளியில் தான் கடவுள் இருப்பார். ஆகவே இந்த பிரபஞ்சத்துல என்ன வேணா தப்பு பண்ணிக்கலாம், எப்படி வேணா இருந்துக்கலாங்கிறது அவர்கள் கொள்கை. ஏன்னா பிரம்ம இதுல இல்ல. ஆனா நாம மரத்தை வணங்குறோம், செடியை வணங்குறோம், கொடியை வணங்குறோம், மொத்தத்தையும் வணங்குறோம். ஆனா மற்ற பேர் அதெல்லாத்தையும் வெட்டுறதுக்கும்
மிருகங்களை வெட்டி சாப்பிடறது கூட தயாரா இருக்கா. ஏன்னா உள்ள பிரம்மம் இல்லை. அவர் இருக்கிறது ஜகத்துக்கு வெளியிலே. ஆனால் இந்த ஜகத்துல என்ன பாவங்கள் வேணா பண்ணலாம், இதை தாண்டி நாம மன்னிப்பு வாங்கி கொண்டு இருக்கலாம்ங்கிறது மற்ற மதம். ஆனா இங்கேயே ஒழுக்கத்தோட தான் இருந்தாகணும் அப்படிங்கிறது சனாதன தர்மம். காரணம் என்னன்னா அணுவணுவா பிரம்மம் வியாபிச்சிருக்கார். எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறதுனாலே, படைத்து காத்து அழித்து உள்ளும் புறமும் இருக்கிறதுனாலே அனைத்தையுமே வணங்குறோம். அப்படி ஒரு மூலையில ஒரு மரமாட்டம் இருக்கும். அடுத்த வருஷம் வந்து பார்க்கச்சே அதுக்கு ஒரு குங்குமம் போட்டுட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் வரைச்சே அதுக்கு மஞ்சக்காப்பு சந்தனம்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் அதுல ஒரு துணி சுத்தி இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு சின்ன பந்தல் மட்டும் கூரை போட்டிருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்தா இன்னும் வேண்டாம், ஒரு மனுஷன் 10 வருஷம் இங்க வந்து உபன்யாசம் பண்ணிட்டு போறதுக்குள்ளே நம்மளே பார்க்காத பெரிய கோவிலா இருக்கும். முதல் வருஷம் வரைச்சே மரத்தை தான் பார்த்தேன் என்னால் அதை ஒருத்தர் மட்டும் இப்படி பிரதட்சணமா போக ஆரம்பிப்பார். இன்னொருத்தர் பார்த்த உடனே இப்படின்னு கை கூப்பிட்டு போக ஆரம்பிப்பார். கிடுகிடுன்னு வளர்ந்துரும். கடைசியில இவரே பெருமாளானார். பத்மநாபோ மரப்பிரபு. பெருமாள மரப்பிரபுன்னு சொல்லிடம் போல இருக்கு. இப்ப அது பத்மநாபா அமரப்பிரபு. ஆனா பிரிக்கிறது ஒருவேளை அமரான்னு பிரிக்க தெரியாத மரப்பிரபுன்னு தப்பு இல்லையே. மரத்துக்கும் பிரபு அவர் தானே, அமரர்களுக்கும் பிரபு அவர் தான், மரத்துக்கும் பிரபு அவர். அப்படி எல்லாத்தையும் வணங்குறமே, இவர்கள் என்ன முட்டாள்களான்னு கேட்க தோணும். முட்டாளிலே உண்மையான அறிவுடையவர்கள். ஏன்னா அனைத்துக்குள்ளும் பிரம்மம் இருக்கான்னு சாஸ்திரம் ஒத்துன்னு இருக்கோம் இல்லையோ. அந்தர் பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. அதனாலதான் பாரத தேசம் அன்னிலேந்து இன்னி வரைக்கும் ஒருத்தரோட சண்டைக்கு போகாது, ஒருத்தரையும் அடிக்காது. தன்னை அடிச்சாலே ஒழிய திரும்ப கைய நீட்டவே நீட்டாது. காரணம் அடிச்சா பிரம்மத்தை அடிக்கணும். அவனுக்குள்ளேயும் அதே பிரம்மன் தான் இருக்கார், நமக்குள்ளேயும் அதே பிரம்மன் தான் இருக்கார். யார அடிக்க யார வைய. இவ ஏதோ விலைக்கு போறாளே, ஒன்னும் போராது சுவாமி. இவாளுக்கு 300 வருஷம் இருக்கிற நாடெல்லாம் என்னமா முன்னேறிடுத்து. இவா 3 லட்சம் வருஷம் 30 லட்சம் வருஷம் இருக்கா. இனி இப்படியே இருக்காளே என்னால் எப்படியே இருக்கும். என்னமோ இப்படியே இருக்காளேன்னா நீ என்ன ஆயிட்ட ஒன்னாலே இப்ப நல்லா சௌக்கியமா இருக்கும். எல்லாரும் என்ன குறைவு இருந்தாலும் நிறைவா தெரிஞ்சுக்கிற புத்தி இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. இந்த நாட்டுல எத்தனையோ குறைகள் இருக்கலாம், ஆனா அந்த குறைகளையும் நிறைவா வச்சிருந்து எங்க ஊரை விட்டு நான் போக மாட்டேன் சுவாமி, காவிரியை விட்டு அவர் வரமாட்டார், தாமிரபரணியை விட்டுட்டு இவர் வரமாட்டார், வைகையை விட்டுட்டு அவர் வரமாட்டார், கங்கையை விட்டுட்டு ஒத்துருமே வரமாட்டார். அங்கங்க இருக்குமே நாள் போறோம். என்ன பண்ணாலும் உடம்பு சுகத்தை இன்னும் எத்தனை தூரம் முன்னேற்றிக்க முடியும். இப்ப பாதையெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, வீதி நன்னா இருக்குன்னு சொன்ன கொஞ்சம் உடம்பு குலுங்காது இருக்கும், அவ்வளவுதானே. வேற என்ன பிசினஸ் ஆகிச்சிட்டு போறோம். இப்போ உடம்பு குலுங்கினா அதுக்கு கருவி எல்லாம் விற்கிறான் பாருங்க. இப்போ நமக்கு ரொம்ப பெருமனா போயிட்டோம்னு வச்சுங்க, எதையோ ஒண்ணு நமக்கு சுத்தி ஒண்ணு போட்டுக்க சொல்றான். போன உடனே கிரு இந்த கையை பிடிச்சி ஆட்டி விடுறது. ஆட்டி உடனே நம்ம இழைச்சி போயிடுறா. இது அவளே பண்ணி தராளோ இல்லையோ. அப்ப சரின்னு ஒத்துக்க வேண்டியதானே. ஆத்மா இழைக்க கூடாது, பருத்து இருக்கணும். தேகம் பருக்க கூடாது, இழைச்சிருக்கணும். இதுதான் நமக்கு கத்துக் கொடுக்கப்பட்டது. ஆத்மா குறையாதே. எந்த பாதை என்னவா இருந்தா ஆத்மா நிறைவா இருக்க வேண்டியது அர்ச்சிராதி மார்க்கம்ங்கிற பாதையில். இங்க வாசல்ல போட்டிருக்கிற பாதையிலே இல்லை. இப்போ சரீர சுகம் குறைஞ்சதுன்னா தான் ஆத்ம சுகம் வளரும். இதைத்தான் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் கத்துன்னு இருக்கோம். எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்காருன்னு பார்த்துட்டோம். அதனால இந்த நாட்டினுடைய புரிதலே வேறையாத்தான் இருக்கும். இது மற்ற நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை. மற்ற நாடுகளுக்கு தேகமும் ஆத்மாவும் ஒன்று. நம்ம நாட்டுக்கு தேகம் வேறே, ஆத்மா வேறே. எப்ப ஆத்மா வேறேன்னு ஆயிடுத்தோ, அது பரமாத்மாவுக்கு சேஷன் ஆயிடுத்தோ, நம்ம நடவடிக்கையே வேறையாத்தான் இருக்கும், நம்ம புரிதலே வேறையாத்தான் இருக்கும். ரொம்ப வைத்தியர்கள்லாம் கூட போராடி எல்லாம் இங்க காப்பாற்ற மாட்டா. ஒரு வைத்தியர்கிட்ட போறேன்னு வச்சுங்க, ஏதானு வியாதினாலே என்ன வயசாச்சுன்னு முதல்ல கேட்பார். இது வெளிநாட்டுல கேட்க கூடாது. கேட்டா பெரிய ஆபத்து. அவ பேர்ல நீதிமன்றத்துக்கே கொண்டு விடுவா. நீ யார் என்ன வயசு கேட்கறதுக்குன்னு வா. அல்ல இங்க முதல்ல கேட்பா, 70 ஆச்சா, பாத்துக்குமே சுவாமி, இனிமே போய் ஆரம்பிக்கணுமா இது எல்லாத்தையும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்க போறீரோ, 15 வருஷம் இருக்க போறீரோ, இருக்கிற அளவுக்கு பாத்துக்கோ. உடம்புன்னா கூட வரத்தான் வரும் தெரியுமோ அப்படின்னு உடனே வைத்தியர் கீதை சொல்ல ஆரம்பிச்சிருவார். அப்படித்தான் இந்த நாடு வளர்ந்துருக்குன்னா தப்பே இல்லை. இப்போ இப்படித்தான் பழகி இருக்கோம். நம்மால முடிந்தது இருப்போம். என்ன இதுக்கு அப்புறம் வாழ போறோம். மற்ற பேருக்கு இதுதான் கடைசி வாழ்க்கை. அவளுக்கு இந்த சரீரம் விழுந்துருத்துன்னு வச்சுங்க, அப்புறம் தாங்களே இல்லைன்னு நினைச்சுக்கிறா. நம்ம நினைக்கவே இல்லையா, சரீரம் விழுந்தா சரீரம் தானே விழ போறது, நான் விழலையேன்னு. நான் விழலையேன்னு ஏன்னா நான்கிறது ஆத்மாவோ இல்லையோ. நான் எப்ப ஆத்மாவோ அது ஆனந்தமா பகவான் அனுபவிக்க போறது. இந்த சரீரம் தான் அதுக்கு தடங்கலா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். சரீரம் இருக்கிற வரைக்கும் ஆத்மா பிரம்மத்தை அடையாது, அது தடங்கலா இருக்கு. அப்ப இதை தள்ளித்தான் நானே தள்ளணும் நினைச்சிருந்தேன். சுவாமி வாரம் நல்ல வேளை நீரும் உதவறதுக்காக வந்தீரோ இல்லையோ, சௌக்கியமா 2 பேரும் சேர்ந்து கை கொடுங்க. கொடுத்தோன்னா சுலபமா தள்ளிவிட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம் இல்லையோ. இதுதான் நம் புரிதல். ரொம்ப வேடிக்கையா சுலபமா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. இந்த உண்மையை மாற்றிட்டு நம்ம என்னமோ தேடின்னு போயிருந்தோம்னால்
நடக்காதோ இல்லையோ. நிவிருத்தாத்மா இதிலிருந்து விலகி மிக உயர்ந்ததான பரமபதத்தில் எழுந்தருள் இருக்கிறார். 231வது திருநாமம் முற்று பெற்றது. 232 சம்விருதா. சம்விருதா தஸ்யாம் அவஸ்தாயாம் தமசப் பரஸ்தாத் இதி தாமசானாம் மூடானாம் கூடத்வாத். சம்விருதா நன்கு மறைக்கப்பட்டிருப்பவர். பிரம்மன் நன்னா மறைஞ்சிருக்குமா, வெளிச்சமா தெரியுமா, மறைஞ்சிருக்குமானால் தாமச பிரகிருதிகளுக்கு மறைச்சுடுவாராம், சாத்திக பிரதிகளுக்கு பிரகாசமா இருப்பாராம். சத்தகுணத்தோட ஒருத்தர் இருக்கார் பரமபக்தர்னு வச்சுங்க, அவருக்கு எல்லாத்தையும் நன்னா தரிசனம் பண்ண கொடுத்துருவார். ஆனா நாம தமோ குணத்தோட இருக்கோம்னு வச்சுங்க, மொத்தமா தன்னை மறைச்சு விடுறார். அப்ப தமோகுண பிரகிருதிகளுக்கு தன்னை மறைத்து கொண்டிருப்பவர் கூறத்தாழ்வான்னு சொல்லும் போது அந்யைஹி அதன்ய புருஷைஹி மனசாப்பியனாப்பியம்னு சாதிக்கிறார். மோட்சத்துக்கு போறதுக்கு ஆறாரோ ஒரு சிலருக்கு கொடுத்து வச்சிருக்கு, எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா மற்ற பேருக்கு வைகுந்தம் எப்படி இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு, அதுக்கு எப்படி போறோம், இந்த விளக்கத்தை எல்லாமே மறைச்சு விடுறாரு இவர். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ அப்படி வெளியில போய் நின்று ஆறாருக்கு அர்ச்சிராஜ மார்க்கம்னா என்னன்னு தெரியும்னு பேட்டி எடுங்க. சட்டுன்னு போய் வா, பேர் உங்களுக்கு தெரியுமா, பேரு தெரியுமாங்கிற அளவு நீங்க போய் ஒருத்தரையா கேளும், நமக்கு அர்ச்சிராஜ மார்க்கம்னா தெரியுமோனால் அதெல்லாம் தெரியாது சுவாமி, எங்க இருக்கு என்ன மார்க்கம், என்னமோ திடீர்னு ஒரு பேரை சொல்றீர்கள், ரொம்ப குறைச்சலா 0.001% அர்ச்சிராஜினா என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம். அந்த 0.0த்துல 0.0% அதுக்கு போப்பரா. நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறாள் தானே சொன்னேன், இன்னும் போப்பரவா எத்தனை பேர் தெரியாது இல்ல. இப்ப தெரிஞ்சுக்கிறதே 0.0 ஒண்ணுனால் அப்ப அடைய போறது எத்தனையோ மனுஷானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே. கண்ணன் தெளிவுபடுத்திட்டார். 1000 பேர்ல ஒத்தந்தான் என்ன தெரிஞ்சுக்கிறான் அர்ஜுனா, அதுல 1000 பேர் ஒத்தந்தான் என்ன அடையணும்னு விருப்பப்படுறான், அதுல 1000 பேர்ல ஒத்தந்தான் முயற்சி எடுக்கிறான், அதுல 1000 பேர்ல ஒத்தந்தான் நெருங்குறான், அதுல 1000 பேர்ல ஒத்தந்தான் அடையறான். பொறுமா, எத்தனை 1000 ஆரோ ஒருத்தன் அந்த புண்ணியாத்மா அந்த பகவானிடத்தில் அனுகிரகத்தை பெற்றவன் அடைய போகிறான். ஆக சம்விருதா மற்ற பேருக்கு நன்னா மறைக்கப்பட்டிருப்பார். மூடாத்மாக்கள் தாமச பிரகிருதிகளுக்கு தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டார். நம்ம தமோகுணம் ரஜோகுணத்தை தொலைச்சுட்டோம், சத்தகுணம் வளர வளர தானே தெரிய ஆரம்பிப்பார். இப்ப அங்க ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்க, எனக்கு போட்டு இருக்கிற கண்ணாடியில ஏதோ இருட்டு இருக்கு, கண்ணாடி சரியில்லைன்னு வச்சுங்க, அப்ப அந்த பொருள் சரியா தெரியாது. பொருள் தான், ஆனா என் கண்ணாடியில தப்பு இல்ல, நடுவுல இருட்டு இருந்தாலும் அந்த பொருள் தெரியாது, என் கண்ணாடியில அழுக்கு இருந்தாலும் தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? இருட்டை போக்கணும், வெளிச்சம் போடணும், கண்ணாடியை மாத்தணும், பளிச்சுன்ற கண்ணாடி போடணும். போடனா அந்த பொருள் இப்ப பளிச்சுன்னு தெரியுது. ஒருத்தர் சொன்னார், நேத்திக்கு அந்த பொருள் பளிச்சுன்னு இல்ல, இப்ப பளிச்சுன்னு ஆச்சுன்னார். அதுவா உண்மை? அது அப்படியே தான் இருக்கு. இப்போ என் கண்ணாடி சரியில்லை, இப்ப அது சரியா போச்சு. அப்ப எனக்கு தமோகுண ரஜோகுணம்ங்கிற அழுக்கு கண்ணாடி இருந்தா பிரம்மம்ங்கிறவர் தெளிவா இருக்க மாட்டார். எனக்கு சத்தகுணம்ங்கிற பளிச்சுன்ற கண்ணாடி இருந்தா பிரம்மம் ரொம்ப தெளிவா இருக்க போறார். நடுவுல இருட்டு தான் தமசு, இருட்டு நடுவுல இருந்ததுன்னா அவரை தெளிவா சேவிக்கிறதுக்கு முடியாது இல்லையோ. அப்ப தமச பரமோதாதா என்னும் க்ஷயந்தமஸ்ய ரஜசப்பராகே என்னும் தமச பரஸ்தாத் என்னும் தமோகுணத்தை தாண்டி இருக்கிற சுத்த சத்தமயமான பரமசாத்திகமான ஆச்சரியமான நாடு வைகுந்தம். அந்த வைகுந்த நாட்டில் சாத்திகனாய் இவர்களாலேயே தொழப்படுபவரா இருக்கார். அப்ப 232வது திருநாமம் சம்விருதா, மறைக்கப்பட்டவர். ஆருக்கு? தமோகுணத்தோட இருக்கிறவாளுக்கு மறைக்கப்பட்டவர். அடுத்து 233வது திருநாமம் சம்பிரமர்தன. மர்தனம்னா என்ன? அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. இவர் மர்தினி, மர்தனம் அப்படின்னா அழிக்கிறவர் அர்த்தம். இன்ன அசுரனை அழித்தார், அதனால மர்தினின்னு சொல்றோம். இன்னத்தை போக்கிவிட்டார், எதையோ அழிக்கிறார் போல் இருக்கு. சம்பிரமர்தனா, இருட்டை அழிக்கிறவர். இப்ப கீழே பார்த்தோம், சம்பிருதா இருட்டாட்டம் தமோகுணம் நம்ம கிட்ட இருந்தா அதுக்கு காட்டாம மூடினுடுறவர். இப்ப நமக்கு உடனே தோணும், அப்ப நான் இருட்டுங்கிற தமசால மூடப்பட்டிருந்தா அவர் தன்னை காட்டிக்கவே மாட்டார்னுட்டா அப்ப நான் அவ்வளவுதானா, என்னால் அடையவே முடியாதன்னார். இல்ல, இந்த இருட்டை தொலைக்கணும், என்னால் அந்த இருட்டை போக்க முடியாது, தமோகுணத்தை தொலைக்க முடியல, அஜ்ஞானத்தை தொலைக்க முடியல, தேவரீரே தொலைச்சு கொடுக்கணும்னு திருவடியை பற்றினோம்னு வச்சுங்க. பற்றினுட்டா சம்பிரமர்தனா, அவர்களுடைய இருட்டையும் தானே போக்குறாருங்கிறார். அப்ப இருட்டா இருக்கிறவனுக்கு தன்னை காட்ட மாட்டார், அதுக்குன்னு இழந்துட்டமேன்னு கவலைப்பட வேண்டாம். இருளை போக்குன்னு அவர் திருவடிகளை பிரார்த்தித்தால் அவரே இருட்டை அழித்து தன்னையும் காட்டுகிறார்ங்கிறார். அப்ப முதல்ல பார்த்தா பொதுவா நமக்கு அவர் தெரிய மாட்டார். ஆனா ஏதோ ஆச்சாரிய உபதேசத்தால கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, இருட்டா இருக்கு தெரியல, அந்த பொருள் நன்னா இருக்கு,
அந்த பொருள் எவ்வளவு நன்னா இருக்குன்னு தெரிஞ்சாதானே நான் கண்ணாடியை சரியாக்குவேன், அப்பதானே நான் வெளிச்சத்தையே போடுவேன். ஆனா அது நன்னா இருக்குன்னு தெரியறதுக்கு எனக்கு தெரியவே இல்லையே, அது நன்னா இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ அது தெரிஞ்சது, ஓஹோ இதை நன்னா நம்ம பார்க்கணும், கண்ணாடியை மாத்திப்போன்னு தோணும். ஆனா அது தெரியலையோ இல்லையோ, அதனால கண்ணாடியை மாத்தாமலே இருக்கேன். ஆரோ தருவர் வழிபோக்கர் என் நலன் விரும்பின்னு வச்சுக்கணும். அப்பப்ப கடுதாசி போடுவாள், உண்மை விளம்பி நலன் விரும்பி மொட்டை கடுதாசி வரும் இல்லையோ. ஆறு ஒண்ணு பேரெல்லாம் எழுத மாட்டாது, இது இப்படியாக்கா அப்படியாக்கான்னு எத்தையோ ஒண்ணு கதையை கட்டி விடுவா. அதெல்லாம் சுத்தின்னு நம்மகிட்டே வந்துடும். சொன்னவர் ஆறார்ட்டையோ சொல்லப்போ உங்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்றேன், வேற யார்ட்டையும் இது சொல்லவே இல்லை, உங்களுக்கு ரகசியமானுட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போயிட்டார். அது கடைசியில கடைசி வரிசையில நம்ம உட்கார்ந்தோம்னா சுத்தி நம்மகிட்டே வரும். அது உண்மை இருந்தால் தான் நம்ப வேண்டும். பல சமயங்கள் அவரவர்களை பத்தி வதந்திகள் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த வதந்தி கதையை எடுத்துன்னு போறதுக்கு தெரியாத சிக்கினுடுவா, ஒரு வதந்தியை கலப்பிடுவா. அப்புறம் கதையை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாது, அது உண்மை இல்லைன்னு ஆயிடும். அதை சுத்தி சுத்தி ஏதோ ஒண்ணு கொண்டு போய் தாங்களே முடிச்சுக்க வேண்டியதான். கதையாசிரியரும் அவரே, முடிப்பவரும் அவரேன்னு ஆயிடும். எதுக்கு சொல்ல வந்தே, நமக்கு இப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், தெரியல, தெரியறதுக்கு விருப்பம் வர மாட்டேங்கிறது, கண்ணாடி அழுக்கு. அப்ப வழிபோக்குவரத்தர் அங்க போய் அந்த பொருள் நன்னா இருக்குன்னு பார்த்தார். இங்க எங்கிட்ட வந்தார், சாமி நீர் போய் அதை வாங்கிக்கலையான்னார். தெரியலையே, எனக்கு தான் கண்ணாடி அழுக்கா இருக்கும் இல்லையோ, அதனால தெரியலன்னு. சாமி அப்படி சொல்லிட்டு நம்ம கண்ணாடி சரியில்லை போல் இருக்கு, அந்த பக்கம் போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பொருள் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, ஓ நமக்கு தெரியாட்டா கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு, அதனால நாமும் கண்ணாடியை சரிப்படுத்தினா அந்த பொருளை அனுபவிக்கலாம்னு இவனுக்கு தோணும் இல்லையோ. அதுதான் ஆச்சாரிய உபதேசம்ங்கிறார். இவனுக்கு பிரம்மத்தை தெரியல, ஏன்னா இவனுக்கு அழுக்கு. அவரை தெரிஞ்சுக்காத வரைக்கும் இவனுக்கு அதை பார்க்கணுங்கிற ஆசை வர போறது இல்லை. இப்போ அவர் ஓஹோன்னு இருக்காருன்னு தெரிஞ்ச ஆசை வந்துடும், தெரியலையே இவனுக்கு. இப்போ அதுக்கு தான் ஆச்சாரியன் வந்து சொல்றார், நான் பார்த்திருக்கேன் ரொம்ப நன்னா இருக்கார், உமக்கரிய கூறுகேனோ நான் அறிவேன், இப்ப உனக்கு என்னங்கிறத சொல்றேன். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹான்னு ஸ்லோகம் இல்லையோ. அப்ப நாம் அறியாத இருக்கிறத ஆச்சாரியர்கள் அறிவிக்க, அப்ப அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தோம்னால் சம்பிரமர்தனஹா சம்வரணம் தமஹா ஸ்வவித்யா சம்பிரமர்தயதி. பெருமான் தன்னுடைய ஞானத்தாலே, தன்னுடைய உபதேசத்தாலே, தன்னை பத்தின படிப்பாலே நம்முடைய அஜ்ஞானம்ங்கிற இருட்டை தொலைத்தே விடுகிறார் என்பது 233வது திருநாமம். ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். அப்ப இருள் நீக்குபவரும் அவர், இருள் நீக்கினா தன்னை பிரகாசப்படுத்திக்கிறவரும் அவர். அனுபவிப்போம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 234வது திருநாமம் அஹசம்வர்த்தகா. இது ரொம்ப பெரிய திருநாமம். அஹஹா சம்வர்த்தகா. கீழே என்ன பார்த்தோம், சம்ருதா, இருட்டா மூடி இருக்கிறவர். இருட்டா இருக்கிற தமோ குணத்தவர்களுக்கு காட்ட மாட்டார், மூடின்னு இருக்கார். சம்பிரமர்தனா, ஆனா அந்த இருள் நீக்கணும்னு பிரார்த்திச்சுட்டோம், தன்னுடைய வித்யையே கொடுத்து தன் அறிவாலேயே இருளை போக்கிடுறவர். நம்மாழ்வார் பாசுரத்தில் பாடினார், உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளால் உரற்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனதில் நருளே. உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளால் உரற்பொருட்டு, ரொம்ப நாளா பிரம்ம ஜானம் இல்லாத தவிச்சேன், யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் என் வானவரேரேன்னு போசுறோம். நான் என்ன தெரிஞ்சுக்கல, நான் உனக்கு உடமைங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கல, சரீரத்தை காட்டில் ஆத்மா எவ்வளவு உயர்ந்ததுன்னு புரிஞ்சுக்கல, யானே என்னை அறியகிலாதே. நான் புறத்தியாரை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா கூட மன்னிச்சு விடலாம், என்னை பத்தி புறத்தியார் தெரிஞ்சுக்கலன்னாலும் மன்னிச்சு விடலாம். யானே என்னை அறியகிலாதே, நானே என்னை பத்தி தெரிஞ்சுக்கலே, எப்படி இருந்துட்டேன், யானே எந்தனதே என்னிருந்தேன், வாழ்க்கையே என்னது, நானே தேகம், நானே ஆத்மா என்று ஏதோ எண்ணத்தோட வாழ்ந்துட்டேன். இப்ப பிரம்ம ஜானம் ஏற்பட்டது. உணர்வில் உம்பர் ஒருவனை, சுலபத்தில் அவரை தெரிஞ்சுட முடியாது, அவனதருளால் உரற்பொருட்டு, அந்த பிரம்மத்தினுடைய அனுகிரகத்தாலேயே அவனை தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பம் வந்து என் உணர்வினுள்ளே இருத்தினேன். அந்த பகவானை என்னுடைய உணர்வுக்குள்ள வச்சேன், நான் என் உணர்வுக்குள்ளே பிரம்மத்தை இருத்தினேன்னார். ஒரு நிமிஷம் யோசிச்சவர், ஓ தப்பா சொல்லிட்டேனே, இது சரியா இருக்காது. என் உணர்வினுள்ளே இருத்தினேன்னு சொன்னா அப்ப நானேவா, நானாவா இருத்துட்டேன், அது நடக்கவே நடக்காதே. நானே உணர்வினுள்ள இருத்திருக்கலாம்னால் நேத்தே இருத்திருக்கலாமே, போன ஜென்மத்தில் இருத்திருக்கலாமே, அதெல்லாம் நடத்தலையே, இப்பதானே இருத்த முடிஞ்சதுன்னா அதுவும் அவனதின்னருளே. அப்படி அந்த பிரம்மத்தனை உள்ளத்துல நிறுத்தினத்துக்கும் அவர் அனுகிரகம் காரணம்னு பாசுரத்துல சாதிக்கிறார். அப்ப உணர்விலும்பர் ஒருவனை அவனதொருளால் உரற்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனதின்னருளேன்னு 8ஆம் பத்துல பாசுரம். அதான் சம்பிரமர்தனஹா. நம்முடைய அஜ்ஞானம்ங்கிற இருளை நன்னா போக்கி விடுறார், அவர் அனுகிரகத்தால நம் உள்ளத்துல வந்து அமர்ந்து விடுறார். 233 பார்த்துட்டோம். இப்ப 234வது திருநாமம் அஹசம்வர்த்தகா. அஹஹா
பகல், சம்பர்த்தகா நகர்த்தரவர், பகல நகர்த்தரவர். பகல்னா காலம்னு வச்சுங்கோ, நாள்னு வச்சுங்கோ. அப்ப பகல நகர்த்தரவர் நாள நகர்த்தரவர்னு அர்த்தம். பராசர பட்டர் அர்த்தம் சொல்றார், அகர் உபலட்சித கால பரிவிருத்தி ஹேது. அகஹான பகல், அதனால சொல்லப்பட்ட காலம். அந்த காலத்தை பரிவர்த்தனம் பண்றவர். நம்ம பரிவர்த்தனம்னா வியாபாரம்னு சொல்லுவோம், இது அந்த பரிவர்த்தனம் இல்ல. காலத்தை நன்கு சுழற்றுபவர். அடுத்து 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 காலம்னு போறது இல்லையோ. சர்வே நிமேஷா ஜக்ஞரே வித்யுத புருஷாததின்னு உபனிஷத் வாக்கியம். அதுக்கு அர்த்தம் சொல்றார் சுவாமி, பூத பவத் பவிஷ்யத் ரூபேண பர அபர பிரத்ய ஹேதுர் நித்யம் பகவத் கிரீடனக. பகவானுடைய விளையாட்டுக்காக இருக்கிறது காலம். ஏன்னா அவர் விளையாடணும்னா நேற்று இன்று நாளைன்னு 3 தேவைப்படுறது. அதற்காகத்தான் காலம் சுத்தி சுத்தி வருது. பூத காலம், இறந்த காலம், இதோ நிகழ்காலம், வருங்காலம், பவிஷ்யத்து காலம். இந்த 3 காலம். காலம்னா என்னது? ஒருத்தர் இப்படி சொல்றாராம், ஒருத்தர் இப்படி சொல்றாராம், ஒருத்தர் இப்படி சொல்றாராம். எதேதோ அடுத்தடுத்து வரிசையா நடந்துட்டே இருக்கு பாருங்க. அந்த நடந்தத்தை இதுக்கடுத்து இதுக்கடுத்து நடக்கிறது இல்லையோ, நடக்கிறது நடந்துட்டே இருக்கும். காலம் 7 மணி ஆச்சு 8 ஆச்சுங்கிறதுக்காக இது நடக்கலையா? உலகத்துல நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கும். அதை அடுத்து அடுத்துன்னு சொல்லியாக வேண்டியிருக்கு பாருங்க. அதுக்குத்தான் காலம்ங்கிறாராம் ஒருத்தர். நல்ல காலத்தை வச்சு நடக்கல, நடக்கிறது நடக்க போறது. ஆனா ஒண்ணு நடந்த உடனே இன்னொன்னு நடக்கும், இது நடந்த உடனே இன்னொன்னு நடக்கும். இப்படி பாருங்களேன். மணி இப்ப 6:30 ஆரம்பிச்சோம், திரும்பி பார்த்தா 7:30. எப்போ 6:30க்கு 225 திருநாமம் சொல்லிட்டு இருந்தார். இப்ப 7:30 ஆச்சு, 235 திருநாமம் சொல்லிட்டு இருக்கோம். 6:30க்கு 225 சொன்னார், 7:30க்கு 235 சொன்னார்னு சொல்லாதேங்கிறான். பின்ன எப்படி இது நடந்துட்டு இருக்குன்னா, 225க்கு அடுத்தது 26 சொல்லணும் இல்லையோ, 26க்கு அடுத்தது 27 சொல்லணும் இல்லையோ. ஏக காலத்துல 26 27 சொல்ற சக்தி உன் நாக்குக்கு இல்லையோ இல்லையோ. இது வரைக்கும் புரிஞ்சுங்கோ. 25க்கு அடுத்து 26 சொல்லணும், 26க்கு அப்புறம் 27 சொல்லணும். என்னால ஒன்னா எல்லாத்தையும் சொல்றதுக்கு முடியாதே, அடுத்தடுத்து தானே சொல்லி ஆகணும். இப்போ அதனால அடுத்தடுத்து சொல்லிட்டு வந்தேன். சொன்னதுனால 6:30 7:30 எடுத்துப்போ. 6:30 7:30 ஆனதுனால நான் 10 சொல்லல. இப்போ இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து இது நான் சொல்லியோ. அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தால் அதை குறிப்பிடுவதற்கு வேண்டிய தத்துவம், அவ்வளவுதான் கால தத்துவம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருங்கிறார். இன்னொருத்தர் சொல்றார் அப்படி இல்லை, இது இறைவனுக்கு விளையாட்டா இருக்கிறது கால தத்துவம். அவருக்கு படைச்சாகணும், அழிச்சாகணும், காத்தாகணும். அதை முக்காலத்திலும் செய்கிறார். படைக்கிற சேவை அழிக்க முடியாது, அழிக்கிற சேவை காக்க முடியாது. அவருக்கு விளையாட்டு உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு சொல்ல முடியும். அப்ப படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், விளையாட்டா செய்யறார். எல்லாத்தையும் ஒரே காலத்துல செய்ய முடியுமா? ஒரு சுவாமி நன்னா உட்கார்ந்து இருக்கார், பேசிண்டே இருக்கார், ஓடிண்டே இருந்தார், சாப்பிட்டுட்டே இருந்தார், தூங்கிண்டே இருந்தார்னா அது எப்படி சுவாமி ஒரு சமயத்துல பண்ண முடியும்? மிஞ்சி போனா 2 காரியம். உபன்யாசம் கேட்டுட்டே இருந்தார், தூங்கிண்டே இருந்தார். இது 2 வேணா செய்யலாமே தவிர இதை தவிர மத்ததெல்லாம் ஒரு காலத்துல பண்ணவே முடியாது இல்லையா. ஏதோ கேட்டுட்டே இருந்தார், சிரிச்சுட்டே இருந்தார் சொல்லலாம். அப்ப ஒரே காலத்தில் விரோதமாய் விருத்தமா இருக்கிற 2 செய்ய முடியாது. ஒரே காலத்துல பொருந்தாத பொருந்தக்கூடிய 2 செய்யலாம். நடந்துட்டே பேசிந்தார் செய்யலாம், நடந்துட்டே தூங்கிண்டார் செய்ய முடியாது. அப்ப அந்த மாதிரி மாறுபட்டதை செய்ய முடியாது. படைச்சுண்டே காத்துண்டார் முடியாது, காத்துண்டே அழிச்சுட்டு இருந்தார் முடியாது. ஆனா பிரம்மம் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். அப்படின்னா வேற வழியே இல்ல. காலத்துல வித்தியாசம் ஒத்துண்டாகணும். படைக்கிற காலத்துல அழிக்கிற, அழிக்கிற காலத்துல படைக்கல, படைக்கிற காலத்துல காக்கல, காக்கல காலத்துல படைக்கல. நம்மள அதுதானே பண்றப்போ. எழுந்து ஓடிட்டு இருக்கார் கார்த்தால 6:45 மணிக்கு, தூங்கி போயிட்டார் ராத்திரி 10:45 மணிக்கு. அப்ப காலத்துல வித்தியாசம் வரும் இல்லையா? அது ஒன்னா சேர்த்தா தானே சொல்றதுக்கு முடியல, பிரிச்சுட்டா சொல்ல முடியறது இல்லையா? நான் சொல்றேன், ஒரு பசு, ஒரு மாடு. அந்த மாடு கண்டோ மிண்டோ பூர்ண சுங்கோ கௌஹுன்னு ஒருத்தன் சொன்னான். முழுக்கொம்பு, அரைக்கொம்பு, மொட்டைக்கொம்போட மாடு இருக்குன்னா. இது பிரம்மசூத்திரம் ஆரம்பிச்ச உடனே முதல் விசாரம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த விசம்பிசந்தி தத் விதிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதின்னு உபனிஷத் வாக்கியம். பிரம்மத்தடத்துல இருந்தா உருவாருது, பிரம்மத்தடத்துல லயிக்கும், பிரம்மத்தால தான் காப்பாற்றப்படுறது, இதுதான் பிரபஞ்சம்னு சொல்லிட்டார். உடனே ஒரு ஆட்சேபித்தான், இது ஆகாது, பிரம்மம் ஜெகத் காரணம் நம்மால அடையாளமே சொல்ல முடியாது. ஏன்னு பாருங்க, படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதுங்கிறீள். அதெல்லாத்தையும் ஒருத்தர் எப்படி பண்ணுவார்? படைச்சுட்டே அழிப்பரா, அழிச்சுட்டே காப்பரா? முடியாது இல்லையோ. ஆகவே இது அடையாளமே இல்லேன்னு வந்தது. இல்ல அப்படி இல்லே,
படைக்கிற காலம் வேற, காக்கிற காலம் வேற, அழிக்கிற காலம் வேற. ஒரே மாட்டை பார்த்து முழுக்கொம்போடே அரைக்கொம்போடே மொட்டை கொம்போடே இருக்கும்னா அது எப்படி சாமி இருக்கும்? முழுக்கொம்பா இருந்தா அரைக்கொம்பா இருக்குமான்னா இருக்கும் பாருங்க. ஒருவேளை ஜல்லிக்கட்டு சரின்னு சொல்லிட்டாள்னு வச்சுப்போம். வச்சுனுட்டா நன்னா கொம்பு சீவரான் இல்லையோ, நன்னா சீவிட்டு தை மாசம் 1ஆம் தேதி வரப்போறது. இப்ப மகர சங்கராந்தி அன்னைக்கு சண்டை போட போறது. பண்ணிட்டு இருந்தாளே, எத்தனையோ வருஷம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப அதை நன்னா சீவி விட்டாச்சு, முழு கொம்போட பளபளான்னு இருந்தது. சண்டைக்கு போச்சு, ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிண்ட உடனே பாதி கொம்பு உடஞ்சி போச்சு. அப்போ தை மாசம் முடிஞ்சது. 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தா பாதி கொம்பு. மார்கழி மாசம் முழுக்க கொம்பி சீவின்னு இருந்தான், ஆனால் அது முழு கொம்பு. தை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு முட்டி நுடுத்து, அதனால பாதி கொம்பு. உடனே மாட்டுக்கு உடையவரே பார்த்தார், பாதி கொம்போட என் மாடு நன்னா இல்ல, முழு கொம்பையும் சீவிட்டு நன்னா வளர்த்து விட்டுடுவோம் அப்படின்னு அது முழு கொம்பையும் சீவிட்டார். மாசி மாசம் பார்த்தா கொம்ப காணும். உடனே ஒருத்தர் சொன்னார், இந்த மாடு என்ன முழு கொம்போட இருந்தது, அரைக்கொம்போட இருக்கு, முழு கொம்போட ஒரே சமயத்துல இருந்ததா? மார்கழி தை மாசி 3 மாசம் எடுத்தோம் இல்லையா? 3 மாசத்துல வேறுபட்டு தான் இருந்தது. அப்ப காலம் எதனால மாறுறதுங்கன்னால் அதது செயல் மாறி போச்சு. அதுக்காக கால மாறுபாட்டை ஏற்றுக்கொள்கிறோம். பிரம்மத்துக்கு 3 செயல்கள் வந்திருக்கு, படைத்தல், காத்தல், அழித்தல். அதற்காகத்தான் வெவ்வேறு காலத்துல செய்றார். அவருக்கு விளையாட்டுக்கு கருவி காலம் இப்படின்னு சொல்றவா இருக்கலாம். அப்ப பிரம்மம் அகசம்வர்த்தக, அகஹாங்கிற காலத்தை இவர் தான் பிடிச்சு நகத்தராம். 3வது சொல் இல்ல, காலம்ங்கிறது தனி தத்துவம் சுவாமி. அது குணமே அற்றது கால தத்துவம். அந்த தத்துவம் நம்ம எல்லாரையும் மூடின்னு இருக்கும். உடம்பு முழுக்க காலம் மூடினுடும். இந்த பொருளை எல்லாம் மூடிக்கும், இந்த பொருளை எல்லாம் மூடிக்கும். தானும் மாறிண்டே இருக்கும். தான் எதை மூடிட்டு இருக்கோமோ அதையும் மாத்திண்டே இருக்கும். இப்ப இந்த புஷ்ப மாலை இருக்கே, இத கால தத்துவம் முழுக்க மூடிட்டு இருக்கும். 6:30 மணிலேருந்து 7:30 ஆறதுக்குள்ள 60 மணித்துளிகள் ஓடி போச்சு இல்லையா? 60 நிமிஷம் ஓடிடுது. அப்ப தான் மாறிடுத்து. 6:30 இருந்தது 7:30 ஆயிடுது. இது 6:30க்கு எவ்வளவு புதுசா இருந்ததோ 7:30க்கு இருக்காது. அப்ப இதை மாத்திடுத்து, தானும் மாறிட்டு அது எதை மூடிட்டு இருக்கோ அதையும் மாத்திடுத்து. இப்ப நம்ம தோல் எல்லாத்தையும் கால தத்துவம் மூடிட்டு இருக்கோம். அது அப்படியே மாத்திண்டே வருது பாருங்க. 6:30 மணிக்கு இந்த தோல் எப்படி இருந்ததோ 7:30க்கு அப்படி இருக்குமா? அப்படித்தானே சுவாமி இருக்கும்னா? அப்படிலாம் இருக்காது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது 10 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் தோல் எப்ப சுருங்கும்னா 79ல இருந்து 80க்கு தான் சுருங்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை. 10ல இருந்து 11க்கும் சுருங்கும், 12க்கும் சுருங்கும், 13க்கும் திடீர்னு சுருங்குமாண்ணா. ஒவ்வொரு வருஷம் மாறித்துன்னா பிறந்த நாள் கொண்டாடுறச்செல்லாம் நம்ம ரொம்ப வருத்தப்படணும் தெரியுமோ? நாம என்னமோ ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ கணக்கு இப்படி பார்க்கணும். இப்போ 1, 2, 3ன்னு எண்ணக்கூடாது. 81, 80, 79ன்னு எண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பிறந்த நாள் கொண்டாடுறச்சோ அங்க குறையிறது. நம்ம எது ஆரோகணம் நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கோம். உண்மையில பார்த்தா அது அவரோகணமும் இல்லையோ. அதனாலே நமக்கு இப்படியே இந்த கால தத்துவம் மாத்துறது, நம்ம சரீரத்தையும் மாத்தி விடுறது, அதுவும் தோல் சுருங்கிண்டே வர்றது, தானும் மாறிக்கிறது. இதுதான் கால தத்துவம். இப்படிப்பட்ட காலத்தை பெருமான் ஆட்சி புரிகிறார். இந்த காலமெல்லாம் பிரகிருதி மண்டலத்துல தான் உண்டு. இங்கேதான் இது இத்தனை பாடே தவிர வைகுந்தத்துல நகால தத்ரவை பிரபு. அங்க காலத்துக்கு வியாபாரமே கிடையாது. அதனுடைய ஆணைக்குட்பட்டு ஒத்துருமே நடக்க மாட்டா. ஆக பிரம்மம் இந்த லோகத்தே கால தத்துவத்தை நகர்த்துகிறார். அகசம்பர்த்தக 234வது திருநாமத்தில் சொன்னார். ஷட்விதமான விகாரமா அதனாலதான் நடக்கிறது. அஸ்தி ஜாயத்தே பரிணமத்தே, இருக்கிறது, பிறக்கிறது, மாறுகிறது, வளர்கிறது. அஸ்தி ஜாயத்தே பரிணமத்தே விவர்த்ததே அபக்ஷியத்தே, தேய்கிறது, வினஷதி அழிஞ்சுபடுறது. இந்த 6 விகாரங்களும் கால வித்தியாசத்தினாலே. இருக்குன்னு சொல்றதுலேருந்து மாறுறது, மாறுறதுன்னு சொல்றதுலேருந்து வளர்றது, வளர்றதுங்கிறதுலேருந்து நன்கு திரும்ப தேய ஆரம்பிக்கிறது, தேய ஆரம்பிச்சதுலேருந்து அழிஞ்சுபடுத்துனா வெவ்வேறு காலத்துல தானே இதெல்லாம் நடந்தாகணும். இந்த 6 விகாரங்களுக்கு கால வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் அகசம்பத்சகான்னு சொல்றார். அகசம்பர்த்தகா பரமேஸ்வர சேஷ்டா சமஷ்டின் அந்நிய சுதந்திரம் அத்தியாத்மம் கால தத்துவம் அதிதெய்வ தமஸ்யவை. ஆக கால தத்துவத்துக்கு இருக்கிற பெருமையை அத பகவான் இப்படித்தான் சுழற்றுகிறார்ங்கிறதை 234வது திருநாமத்தில் சாதித்தார். அடுத்து இப்ப பார்க்க வேண்டியது 235வது திருநாமம் வன்ஹிஹி. சாதாரணமா வன்னின்னு சொன்னால் நெருப்பு என்ன அர்த்தம் சொல்லிடுவோம். ஆனா இங்க வன்னின்னு சொல்றார். தேசரூபேண விஸ்வம் வஹதீதி வன்ஹிஹி. வன்ஹிஹி வஹதி, வகிக்கிறார், தாங்குகிறார். அதனால வன்கி. என்ன உருவத்தை எடுத்துன்னு தாங்குறார்? தேசரூபேண வஹதி. தேசரூபேணனால் இது ஒரு தேசம், திக்கு, ஆகாயம், இது முதலானவர்களால தாங்குறாராம் பெருமாள். ஆகாசமா இருந்து எல்லாத்தையும் தாங்குறார்,
திக்கா இருந்து தாங்குறார். கிழக்க தாங்குறார், மேற்க தாங்குறாருங்கிறோம் இல்லையோ. தின் நாகவரங்கள், நீண்ட நீண்ட யானைகள் ஒவ்வொரு திக்குல இருந்து பிரபஞ்சத்தையே தாங்கிறதா. அதத்தனைக்கும் ஆத்மாவா இருக்கார். வன்னிங்கிறதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். தேசரூபேண விஸ்வம் வஹதி, இந்த உலகத்தை எல்லாம் தாங்குகிறார். தேசரூபேண, இடமா இருந்து தாங்குறாருங்கிறார். பிரம்மம் இடமா இருப்பாரா? இது பூமி இடமா இருந்து தாங்குறார். அது அதுக்கு மேல நாற்காலி, நாற்காலி மேல நீங்க உட்காந்துருக்கணும் இல்லையோ, அப்ப நாற்காலியில இடமா இருந்து தாங்குறார். அடி இப்ப மனையில உட்காந்துருக்கணும் இல்லையோ, மனையில இடமா இருந்து தாங்குறார். ஆகாயத்திலே, ஆகாசத்தில் தான் தாங்குமான்னா விமானம் பறக்கிறதே, பறவை